சபர்கமு பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டனர். சில குற்றச்சாட்டுகளோடு பலாங்குடை போலீசாரினால் அவர்கள் நீதிமன்றத்தினால் ஆஜர்படுத்தப்பட்டனர். இருப்பினும் தம்மீது தாக்குதல் மேற்கொண்டவர்கள் தொடர்ந்தும் சுதந்திரமாக செயற்படுவதாக மாணவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கைது செய்யப்பட்ட சப்ரகமுவ மாணவர்கள் 12 பேரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். உயர்கல்வி அமைச்சரின் பயணத்தை இடைமறித்து பொதுமக்களின் அமைதிக்கு குந்தகம் விளைவித்தமை, சட்டவிரோத கூட்டத்தில் பங்கெடுத்தமை ஆகியவை மாணவர்களுக்கு எதிராக போலீசார் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் என்று மாணவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் கோரிக்கைகளை அமைச்சரிடம் கையளித்ததுடன் அமைச்சரின் போக்குவரத்திற்கு தடை ஏற்படுத்தவில்லை என்றும் அந்த குற்றச்சாட்டு பொய் என்றும் மாணவர்கள் சார்பான சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ளார். சப்ரகமுவ பல்கலைக்கழக விடுதியில் தங்கியுள்ள மாணவர்களை அகற்றுவதற்கும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை அகற்றுவதற்கும் போலீசார் நீதிமன்றத்திடம் அனுமதி கோரிய போதும் நீதிமன்றம் அதற்கு அனுமதி வழங்கவில்லை என்று மாணவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி அமைச்சருக்கு வீதியில் தடை ஏற்படுத்தியதாக கூறி 12 மாணவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். ஆனாலும் மாணவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதல் மேற்கொண்டவர்களை கைது செய்ய போலீசார் எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. மாணவர்களை அடக்குவதற்கும் குற்றவாளிகளை ஆதரிக்கவும் இருவிதத்தில் போலீசார் செயற்படுகின்றனர். இதனை நாம் கண்டிக்கின்றோம். குற்றவாளிகளை கைது செய்யுமாறு கோருகின்றோம். ශිෂ්‍යීන්ට පහරදීම සම්බන්ධයෙන් චෝදනා එල්ල වෙන ප්‍රාදේශීය දේශපාලඥයා තවම අත්අඩංගුවට අරන් නැද්ද? හේතුව එයා ඒ ප්‍රදේශයෙන් පලාගොස් සිටින බවට වාර්තා වෙනවා. ඒ සම්බන්ධයෙන් පරීක්ෂණ ක්‍රියාත්මකද? පරීක්ෂණ ක්‍රියාත්මකයි. කණ්ඩායම් දෙකක් යොදවලා තියෙනවා. இதேவேளை கடந்த 10ஆம் தேதி இரவு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதுடன் அவர்களின் தற்காலிக கூடாரம் எரிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மற்றும் எரிப்பு சம்பவத்துடன் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இம்புல்பே பிரதேச சபையின் ஆளுங்கட்சி உறுப்பினர் அன்று மாலை அந்த இடத்தில் நடமாடிய காட்சியே இது. மாணவர்கள் மீது தாக்குதல் இடம்பெறும் போது நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர் ஒருவர் பதிவு செய்த காட்சியே இது. இந்த தாக்குதலின் போது 6 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். இரும்பு போல் தடி மற்றும் பெட்ரோல் குண்டு போன்றவற்றால் தம்மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசியல் தலையீடுகள் காரணமாக தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிரதேச எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் தெரிவிக்கின்றனர். எஸ்பி அமைச்சர் மாணவர்களையும் பெற்றோர்களையும் அசௌகரியப்படுத்தும் விதத்தில் கதைக்கின்றார். இந்த பகுதியில் உள்ள அரசியல்வாதிகளும் குண்டர்களும் இணைந்து மாணவர்களை தாக்கினார்கள். மாணவர்கள் சிறைக்கு சென்றுள்ள நிலையில் குண்டர்கள் இன்னும் சுதந்திரமாக செயற்படுவதோடு அரசியல் தேவைகளை நிறைவேற்றப்படுவதை உணர முடிகின்றன. அரசியல் தேவைகளின் பிரகாரம் குற்றவாளிகள் சுதந்திரமாக செயற்படுகின்றனர். அவர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்கும் சென்றுள்ளார்கள். இவர்களின் இந்த செயற்பாட்டை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். பல்கலைக்கழக மாணவர்கள் அமைச்சர் SP திசாநாயக்கவை கடந்த 5ஆம் தேதி இடைமறித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மதுளை கொழும்பு பிரதான வீதியில் பம்பஹின சந்தியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது புதிய விடுதியை திறப்பதற்கு அங்கு வந்த உயர்கல்வி அமைச்சருக்கு தமது பிரச்சினையை தெரிவிக்க வேண்டியிருந்தது. இருப்பினும் நீர் பிரயோகம் மேற்கொண்டு மாணவர்கள் வீதியிலிருந்து அகற்றப்பட்டனர். சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று உயர்கல்வி அமைச்சர் SP திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றமை மிகவும் பாரதூரமான கருத்து என்று இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தெரிவிக்கின்றது. அமைச்சர் SP திசாநாயக்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட வேண்டும் என்று அந்த சங்கத்தின் பிரதம செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவிக்கின்றார். தேர்தலை கருத்தில் கொண்டு நாம் சற்று அமைதியாக இருக்கின்றோம். இல்லாவிடின் கடுமையாக செயற்படுவோம். தேர்தல் காரணமாகவே நாம் அமைதியை கடைபிடிக்கின்றோம். இல்லாவிடின் இவ்வாறு கூடாரங்களை அமைப்போரை நாம் வேறு விதமாக கையாள்வோம். இது ஒரு அரசாங்கம் அல்லவா? அதனால் இவ்வாறு 2-3 கூடாரங்களை அமைப்பதனால் நாம் அந்த எறும்புகளுக்கும் அட்டைகளுக்கும் அஞ்ச போவதில்லை. இவர்கள் இலையான் போன்றவர்கள்.
பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் மற்றும் அரசாங்கத்தின் குண்டர்கள் மேற்கொண்ட இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டவை என்றும் அதற்கு அரசாங்கமும் அமைச்சரும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அந்த சங்கம் குறிப்பிடுகிறது. குற்றவாளிக்கு அரசியல் பாதுகாப்பு கிடைக்கின்றமையினால் அவர்களை கைது செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையொன்றில் ஈடுபட்டனர். பேராதனை பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடத்தை ஸ்தாபிக்குமாறு வலியுறுத்தி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று பிற்பகல் 2 மணியளவில் பல்கலைக்கழக முன்றலில் ஆரம்பமான பேரணி கண்டி நகர் வரை சென்றது.